இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ராசிபுரத்தில் அவுட்டிலிருந்து வரவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆனூர் கேட்டுக்கிட்டு வந்துருச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருச்சியிலேருந்து வர பஸ்ஸாக இருந்தாலும் சரி, துறையூர்லேருந்து வர பஸ்ஸாக இருந்தாலும் சரி, சேலம் ரோட்டை நிற்கிறதே இல்லை. சேலம் டு திருச்சியெல்லாம் வந்தோம்னா உள்ள டிராஃபிக்கில் போயிட்டு தான் நம்ம வெளியே வரணும். ஆத்தூர் போகிறோம்னா இங்கே ஒரு பஸ் ஏறி அங்கே இறங்கணும். இதனால் ஒரே பஸ்ஸு இங்கே ஏன்னா ஆத்தூர் டேரெக்டாக போய்க்கலாம். நம்ம ஈரோடு ஆத்தூரெல்லாம் அது தூரமாக இருக்க வரைக்கும் சொல்லுவாங்க. எங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்குது. வளர்ச்சி அடையிறதுனா தப்பு இல்லை, ஆனால் மக்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் பண்ணால் சந்தோஷம். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிபுரத்தில் இருக்க பழைய பேருந்து நிலையத்தை எடுத்துட்டு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. இதற்கு அமைச்சர் மதிவேந்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படியெல்லாம் நாங்கள் மாற்ற மாட்டோம், பழைய பேருந்து நிலையம் அப்படியே தான் இருக்கும், புதிய பேருந்து நிலையம் புதுசாக தான் உருவாக்க போகிறோம், புறநகருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட கருத்து கணிப்புப்படி 100% மக்கள் அமைச்சர் மதிவேந்தன் அவருடைய கருத்துக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து ராசிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் மாதிரி தான் இருக்கு இல்லையா? இது எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி திட்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இங்கே வெளியே வர்றது வந்து நிறைய பேர் வந்து அது இது தவறாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து முற்றிலும் தவறு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே காலையில் டைமில் ஆகட்டும், ஈவினிங் டைம் ஆகட்டும், பஸ்ஸு காலேஜு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போக வர சிரமமாக இருக்குது. இப்போ இங்கே நம்ம கேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் பஸ் இல்லை. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலத்து மேலேயே போயிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிடையாது. இப்போ பஸ் ஸ்டாண்ட் போடும்போது எல்லாத்துக்குமே வந்து பஸ்ஸு கிடைக்க ஏதுவாக இருக்கும். தாராபுரத்தில் பஸ் ஸ்டாண்டு புதுசாக கொண்டு வந்து 30 வருஷம் ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த இடத்துல எவ்வளோ வளர்ச்சி. தாராபுரம் போயிருக்கிறேன். புது பஸ் ஸ்டாண்ட் போட்டதுக்கப்புறம் போய் பார்த்தா விரிச்சோன்னு இருந்தது. இப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்குது தாராபுரத்தையே. இப்போ வந்து இதில் போட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சியில். இங்கேருந்து வெளியே கொண்டு போய் போட்டாங்க. அது நல்ல வளர்ச்சி. இங்கே நடு ஊருக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரே கசன்னு ஒன்றும் பண்ண முடியல. அது மாதிரி எல்லா ஊர்லேயுமே பஸ் ஸ்டாண்டு வெளியே கொண்டு போயிட்டால் போக்குவரத்துக்கு நல்லாயிருக்கும். ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தால் நம்ம கேட்டுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே இந்த பக்கம் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க வராங்க, அதனால் எல்லாருமே நல்லாயிருக்கும். இங்கே வந்து அது இல்லாமல் ஒரு கம்பெனி ஓப்பன் ஆகுது, அதெல்லாம் என்ன வந்தால் கேட்டு நல்லா டெவலப் ஆகிடும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ராசிபுரத்தில் அவுட்டிலிருந்து வரவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டணம், வடுகம், புதுப்பட்டி, அப்படியே மலையாம்பட்டி, இந்த பக்கம் பேட்டை, சீராப்பள்ளி, காக்காவரி, இங்கேருந்து வரவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் டிராஃபிக்காக இருக்குது, வந்து நம்மளால் ரீச் ஆக முடியல, டயத்துக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ராசிபுரம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சின்ன கடை வீதி வழியாக போக முடியாது. இந்த நேரத்துக்கு போனீங்கன்னா போகவே முடியாது. நடந்து போனால் போகலாம், வண்டி வாகனம்லாம் போகவே முடியாது. அது ஒன்றுக்காசரம் மாற்றம் இங்கே பஸ் ஸ்டாண்ட் இங்கே கொண்டு வரணும். நினச்சா காரை உள்ளே விட்டுக்கிட்டு பைக்கு 100கணக்கான பைக் அதில் போய்கிட்டு வந்துக்கிட்டு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. நாங்களாம் பைக்கில் அதில் போனால் தள்ளிக்கிட்டு போகிறதா இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு மாறி ஷிஃப்ட் மாறி இங்கே வந்துருச்சுன்னா, ஆனூர் கேட்டுக்கிட்டு வந்துருச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லதாங்க. ஓரளவுக்கு வர நம்ம இங்கே டெவலப் ஆகுங்க. ஒரு இடத்துக்கு வந்தால் ஒரு 4 பேர் நல்ல போக வரந்தாக்கா மில்லு கட்டுவாங்க, நூல் மில் போடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது மில்லு கட்டுவாங்க. சனங்களை போக்குவரத்து நல்ல சௌகரியம் வேலைட்டிக்கு அது சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ சேலம் டு திருச்சியெல்லாம் வந்தோம்னா உள்ள டிராஃபிக்கில் போயிட்டு தான் நம்ம வெளியே வரணும். இது வந்து வெளியவே இருக்குது பஸ் ஸ்டாண்டு. நம்ம டிராஃபிக்குள்ளேயே போக தேவையில்லை, நம்ம அவுட்டர்லேயே போயிட்டு வந்ததுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே கடைவீதி பக்கம் போனாவே டிராஃபிக் தான். ஒன் வேல தான் போகணும் வரணும் எல்லாமே இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நிறுத்துறதுக்கு எந்த கடைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நிறுத்துறது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்கு இங்கே அது பிரச்சனை இல்லை, நாம் பாட்டுக்கு போயிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி பஸ்ஸு 13 பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து போகுது இல்லையா, அது இப்போ அந்த பக்கம் போனால் அந்த சைட்லேருந்து வர முடியாது. இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க பஸ் ஸ்டாண்டு அப்படி இல்லை, அவுட்டர்லேயே இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக ஒரு காரோ பஸ்ஸோ எதில் போனாலும் நம்மளுக்கு வந்துக்கலாம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளே இருக்கிற பேருந்து நிலையம் வந்து எடுத்துருவாங்களோ, அது எடுத்துட்டா கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக எதுவுமே எடுக்கிறதுல பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. அது இருக்கிறது அப்படியே தான் இருக்குது, அது மாற்ற முடியாது. அங்கே இருக்க கடைகளோ அங்கே இருக்க வீடு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ நாமக்கல்லோ ஆகட்டும் எல்லாமே அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுங்கிற ஒரு பேர் வச்சு இருக்கும். அதை ஆக்சுவலாக எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. காலையில் டைமு அந்த ராசிபுரம் டவுனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் ரொம்ப சிரமமாக இருக்குது. காலையில் டைமு காலேஜு ஸ்கூலு வேலைக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, எல்லாத்துக்கும் இடையூறாக தான் இருக்குது, போக முடியாது. அதுமாதிரி ஈவினிங் அதேமாதிரி தான் போனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போக கூட போக முடியாது. ஈவினிங் டைம் அதேமாதிரி டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இதே எங்கள் பஸ் ஸ்டாண்ட் அவுட்டில் வந்து யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாமே. பக்கத்தில் காலேஜ் நானமணி காலேஜ் இருக்குது, பாவை இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜு, எல்லாத்துக்கும் போகிறது மக்கள் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு அங்கே வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது.
அங்கே வந்து பக்கமாக ஜங்ஷன் இருக்குது, மருத்துவமனை இருக்குது, அதனால் எல்லா போதிய வசதியும் இருக்கிறனால எங்களுக்கு அது வந்து பெஸ்ட்டாக தோணுது. இல்லை அவ்வளோக்கெல்லாம் சிரமம்லாம் கிடையாது. அது வந்து கரூர், சேலம் அப்படிங்கும் போது அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டில் போய் வரதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது. அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா டிராஃபிக் இல்லாமல் கிளியராக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறதோட அங்கே இருக்கிறதா பெஸ்ட்டு, அவுட்டரில் இருக்கிறதா பெஸ்ட்டு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும்போது எல்லாரும் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு வளர்ச்சியோடைய முதல் ஸ்டெப்பே பஸ் ஸ்டாண்டுன்றாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? முதல் பஸ் ஸ்டாண்டோட அதிக வேலை வாய்ப்பு நீங்கள் கிடைக்குதுன்றீங்க, அது வேணால் நீங்கள் சொல்கிறது சரிதான், அப்படியே கூட இருக்கலாம். ஒரு வளர்ச்சி அடையிறதுனா தப்பு இல்லை, ஆனால் மக்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் பண்ணால் சந்தோஷம். உள்ளே இருக்கிற பேருந்து நிலையம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு தாட் வச்சுருக்காங்க. அது நீங்கள் என்ன? ஏங்க அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான வார்த்தை. எதனாலன்னா அவன் அந்த ராசிபுரத்துலேயே குடியிருந்து பழகிட்டான், வெளியில் வந்து பழகலை. வெளியில் போனால் வந்தால் பஸ்ஸுக்கு எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் பவானிக்கு போகிறேன், எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். கேட்டுக்கு வந்துட்டால் டக்குன்னு எந்த வழியிலேயே சேலம் அல்லது ஈரோடு, திருச்செங்கோடு ஏதோ ஒரு வழியில் பவானிக்கு போயிடலாம். ஈரோட்டுக்கு போகிறதும் அப்படி தான். பழனிக்கு போகிறேன்னு வச்சுங்க, நேராக திண்டுக்கல் போய் பழனிக்கு போயிடலாம், ஈரோட்டுக்கு போயிடலாம். அங்கே ராசிபுரத்தில் இருந்தால் போக முடியாது. இது இத்தனை சௌகரியம் இருக்குது இங்கே வந்தால். மற்ற பகுதியெல்லாம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து அவுட்டரில் பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் போடும்போது அது வந்து நடக்காது, சாத்தியம் இல்லை, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்றாங்க. ஆனால் ஒவ்வொரு பக்கமும் போடும்போதும் அந்த பகுதி வந்து வளர்ச்சி அடையதை தவிர அது தாழ்ந்து போகிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி வாழ்வாதாரமும் எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ காலேஜ் டைம், இப்போ லீவு, காலேஜ் ஃபங்க்ஷன் லீவு, ஃபெஸ்டிவல் லீவுக்குன்னா போகிற மாதிரி இருந்தால் இரவு நேரங்களில் பஸ் இருக்க மாட்டேங்குது, பகலில் தான் போக மாட்டேங்குது. இதை பஸ் ஸ்டாண்டு கொண்டு இரவு நேரம் பயணிக்கிறது அது சிரமம் இல்லாமல் இருக்கும். வேலை வாய்ப்பு பஸ் ஸ்டாண்டை வந்து அங்கே டெவலப் பண்ணுறது, ஆட்டோ, சிறுதுறை, ஆட்டோவுக்குலாம் நல்லா சௌரியமாக இருக்கும். இங்கேருந்து சவாரி போய்ட்டு கூட்டு வரதுக்கு ஆட்டோவுக்கு நல்லா சௌரியமாக தான் இருக்கும். இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரனால இங்கே டைட்டில் பார்க்கனால பஸ் ஸ்டாண்ட் வந்து பெனிஃபிட் தான், மக்கள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே வரவங்க போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி டைம் பஸ் இருக்கும், பஸ் வசதி இருக்கும். இங்கேயே கேட் காலேஜில் டைட்டில் பார்க்லாம் வந்துருச்சு. நம்மளுக்கு இதுவும் பஸ் ஸ்டாண்ட் பக்கம், அதனால் அவங்களும் ஆக்சுவலாக நிறைய பேர் வருவாங்க. பக்கங்கிறதுனால நம்மளுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். மக்களோட நினைப்பு என்னென்னா, அது நம்ம இப்போது பேட்டையிலேருந்து வரவங்க ராசிபுரம் அவுட்டர் பை பஸ் எடுத்தாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடுவாங்க. டவுனில் இருக்கிறவங்களுக்கு மேபி சிரமமாக இருக்கும், அது காலப்போக்கில் மாறி. இதில் வந்து மக்கள் எல்லாம் சோம்பேறி ஆகிட்டாங்க. ஒரு நாளைக்கு நான் 500 பேர் பார்க்குறேன், அவ்வளோ பேரும் சோம்பேறி ஆகிட்டாங்க, இன்க்ளூட் நான் கூட. எல்லாருமே சோம்பேறி ஆகிட்டாங்க. வந்தவுடனே அது இது நடக்கணும்னு நினச்சா அந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராசிபுரத்துலேருந்து வந்து இந்த இடத்துல பஸ் ஏறுறதுக்கு இவ்வளோ சிரமமாக இருக்குது. கேட்டில் ராசிபுரத்தை டவுனுக்குள்ளே பூந்து வர்றதுக்கு இப்போ அவுட்டரில் நான் சொன்ன மாதிரி பட்டணம், புதுப்பட்டி இந்த ஏரியாவிலேருந்து வரவங்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வர்றது. டவுனுக்குள்ளே ரீச் ஆக வேண்டியதில்லை. இல்லை ராசிபுரத்தில் போகிறதுக்கு இடம் இல்லை, எல்லாமே ரொம்ப நிறையா இடைஞ்சலாக இருக்குதுல்ல. சைக்கிள் போகிறதுக்கோ, ஸ்கூட்டி, வண்டி போகிறதுக்கோ ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதெல்லாம் வண்டி இல்லாமல் சல்லு இப்போ போகிறவங்க எல்லாருமே பசங்க 4 பசங்க 5 பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு வண்டியில் போகிறத பார்த்தா குறுகிய இடம்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, சல்லுன்னு போகிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் இங்கே வந்தால் வளர்ச்சின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இங்கே வந்தால் வளர்ச்சி ஒரு சிறப்பும் கூட. ஸோ இதை பற்றினா உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின்.